குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2016 டிஎன் செட் கொஷின் பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிசி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்தாச்சுனாலே ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பேஸ்ட் ஆன் தி ஃபிக்ஸட் பாயிண்ட். சரிங்களா? ஃபிக்ஸட் பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்? ஒரு எஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் மெட்ரிக் ஸ்பேஸ் ஏதோ ஒன்று வச்சுக்குவோம், எக்ஸ் கமா எக்ஸ். ஸோ சேம் மெட்ரிக் ஸ்பேஸ் இல்லை எக்ஸ் கமா டிபி மெட்ரிக் ஸ்பேஸ். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் a map or function as a fixed point at fixed point a belongs to x if f of a is equal to a. சரிங்களா? இது ஃபிக்ஸட் பாயிண்ட் தேவை நமக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது ஒரு எலமெண்ட் வந்து அதே எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷனோட ஏங்கிற பாயிண்ட் தான் ஃபிக்ஸட் பாயிண்ட். ரைட்டுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்டை அதுக்கே மேப் பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக வெரி சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னு எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சால்வ் பண்ணி கிடைக்கிற சொல்யூஷன் தான் இது ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ டொமைன் கோடொமைன் ரெண்டுமே சேம் செட்டாக இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது எல்லாம் ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்ததுனால ஜிங்கிற ஃபங்க்ஷனே ஏகமா பி டு ஏகமா பி ஓப்பன் ரோல். ரைட்டுங்களா? இப்படி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. இந்த ஜிசி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இது ஃபிக்ஸ் ஆகிரும். சரிங்களா? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது, இதெல்லாம் மாற்றக்கூடாது. ஏகமா பின்னா கடைசி வரைக்கும் நம்ம ஏகமா பியில் தான் பேசணும். சரிங்களா? இல்லை க்ளோஸ்ன்றோம் கடைசி வரைக்கும் வந்து பேசணும், மாற்றி பேசக்கூடாது. ரைட்டுங்களா? இங்கே டொமைன்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி, இதெல்லாம் ராங். சரிங்களா? இதெல்லாம் தப்பான விஷயம். சரி, விட்ருவோம். சரி, இப்போ நான் பொதுவான விஷயம் இப்போ ஒரு இப்படி இது வச்சுக்குவோம். இது கரெக்டு தான். இது ஜி ஆஃப் இது ரைட்டு தானே வந்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ வெரி சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஐடென்டி மேப் எடுத்துக்கலாமா? அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வந்துடும். எவ்ரி பாயிண்ட்ஸ். ஸோ ஏகமா பியில் எல்லா பாயிண்ட்ஸும் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸும் வந்துடும். சரிங்களா? அப்போது இது வந்து இப்படி செலக்ட் பண்ணுறது இதுக்கு ரிஜெக்ஷன் தான், அக்செப்டன்ஸ் கிடையாது. ரைட்டுங்களா? அப்போது நாட் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஆக்சுவலாக இது வந்து நான் மாற்றிக்கிறேன். இது வந்து ஏகமா பின்னு மாற்றிக்கிறேன். ரைட்டுங்களா? நானே கொஸ்டினை மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்படி பேச முடியாது. ஏகமா பின்னு மாற்றிக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போது ஹேஸ் நாட் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ அது ராங். எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அதனால் ராங் ஆயிரும். ரைட்டுங்களா? இப்போது அவங்க என்ன பேசணும்னா, நன் ஆஃப் திஸ் வராது, ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போது ஆஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட் யூனிக்காக வருமா அது மட்டும் அவங்க பேசணும். ரைட்டுங்களா? யூனிக் இல்லையா? சரிங்களா? ஆஸ் யூனிக் அந்த மாதிரி போடணும். சரிங்களா? அந்த மாதிரி போடும்போது ஸோ யூனிக்னஸ் வராது. இங்கே நிறைய ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வரும், அதனால் இது ரிஜெக்ட் ஆகிரும். ஹேஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஆக்சுவலாக ஒரு கான்ட்ராக்ஷன் மேப்பை நம்ம கொடுக்க முடியும். ஆக்சுவலாக என்னென்னா, பானாக் கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல் நமக்கு தெரியும். அதாவது லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் பி எ ஃபங்க்ஷன் வேர் இது முக்கியமானது. எக்ஸ் இஸ் ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக, எக்ஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும். சரிங்களா? எக்ஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் ஒரு கான்ட்ராக்ஷன் மேப்பிங்னு அர்த்தம்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். எஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் லெஸ் தென் கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் for some constant k greater than 0, then f has a unique fixed point நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது தேரம் முக்கியமான தேரங்க. யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த தேரம் தான் முக்கியம். ரைட்டுங்களா? அப்போது இப்படி கூட கேட்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன தேரம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் பானாக் ஃபிக்ஸட் பாயிண்ட் தேரம் ஆர் கான்ட்ராக்ஷன், அதாவது ஃபிக்ஸட் பாயிண்ட் கான்ட்ராக்ஷன் தேரம்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுக்கலாம். இப்போனா இது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும், அதுக்கு ஒரு கான்ட்ராக்ஷன் மேப்பிங் இருக்கணும். இருந்தால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது முக்கியமானது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை பற்றி நான் பேசலை, இதில் வந்து என்னென்னு கரெக்டாக தெரியல. ஸோ ஓகே, இது கான்செப்ட். ரைட்டுங்களா? ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க, டி வந்து ஆர்லேருந்து ஆர் டிஃபைன் பண்ணுறாங்க,
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறாங்க. இதுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி டீன்னு வச்சுக்கிறோம். டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டி ஆஃப் எக்ஸ் இஸ்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எடுத்துக்கலாமா, மைனஸ் 1 எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும்னா டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்குவோம். எக்ஸ்னு எடுத்து சால்வ் பண்ணால் கிடைக்கும் 0 1 கிடைக்கும். அப்போ இதுக்கு ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் 0 1 மட்டும் தான் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ், வேறு எதுவும் வராது. அப்போ இது என்னது எக்ஸ்னு எடுத்துக்கலாமா, எக்ஸ்னு எடுத்து சால்வ் பண்ணால் வரும். ரூட்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 2 ரூட்ஸ் கிடைக்கும். 2 ரூட்ஸுமே இந்த ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட் என்னது ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டலாமா, போட்டு பார்ப்போம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டால் என்ன வந்து பாருங்கள், 1 மைனஸ் 4ac நெகட்டிவ் வந்துருச்சு. இப்போது இட் ஹேஸ் நோ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வந்துடும். சரிங்களா. சப்போஸ் இது பாசிட்டிவாக பி ஸ்கொயர் மைனஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் என்னது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்துக்குவோம். அப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா. சேம் கான்செப்ட். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் 0. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டால் என்ன வரும் பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி வந்து 1 மைனஸ் 4ac 1. இப்போ பாசிட்டிவ் வந்துருச்சு. பாசிட்டிவ்னா அர்த்தம் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். அப்போ 2 ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடலாம் பண்ணிடலாம். கான்செப்ட் புரியுதுங்களா. டிஎஃப்எக்ஸ் கொடுத்துருவாங்க. இதை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள். ரூட்ஸ் வந்து இந்த டொமைன் இது ஆர்னு வச்சுக்கணும், எந்த இதுனா வச்சுக்கணும். இந்த டொமைனில் அந்த ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் மட்டும்தான் அது ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. சரிங்களா. அதே தான் இங்கேயும். சரிங்களா. சேம் கான்செப்ட். இப்போ இதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நெகட்டிவ் வந்துருச்சு, அதனால் இங்கே ரியல் ரூட்ஸ் இருக்குது, அதனால் வராது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா எதில் வருதுன்னு பாருங்கள். பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம ஓடியில் போகுது சம். ஓகேங்களா. ஓகே. ஆக்சுவலாக சம்மன் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிவிட்டேன். நான் டைம் இல்லாதனால நான் சால்வ் பண்ணியே காமிச்சிடறேன். சரிங்களா. இது எழுதுனா ரொம்ப நேரம் ஆயிரும். உங்களுக்கு டைம் 1 hour 2 hour 2 hours போகும். தட் இஸ் த கொஸ்டின். ஓகே. 31. அதுக்கு முன்னாடி நான் கொஸ்டினை காணும். இங்கிட்ட கொஸ்டின் இருக்கா, சரி இங்கிட்ட கொஸ்டின் இருக்கு. ரைட். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரீமம் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. என்னென்ன பாயிண்டில் எக்ஸ்ட்ரீமம் இருக்குன்னு எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதான் மெத்தடு. இதை பற்றி நான் ஒரு முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் ஆக்சுவலாக கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போதே இதில் சொல்லியிருப்போம். ஸ்டார்டிங்கே இந்த வீடியோஸும் போட்டிருப்போம். அந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் போடும்போது இதை கொடுத்துருப்போம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னென்னு சொல்லியிருப்போம். 1 dimensional R to R பார்த்துருப்போம். அதே மாதிரி 2 வேரியபிளையும் பார்த்துருப்போம். சரிங்களா. இதுதான் முக்கியமானது. இந்த இருப்பாருங்க, இதை மட்டும் நீங்கள் பார்த்து வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். ஷேடில் பாயிண்ட் இது முக்கியமானது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, கேட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து டி டு ஆர். டிங்கிறது டொமைன் இன் R2. ரைட்டுங்களா. இப்போ 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒரு பாயிண்ட் டொமைனில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து சேடில் பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் இதை செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி என்னது அது வந்து என்னது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அர்த்தம் இதுக்கு ஷேடில் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஷேடில் பாயிண்ட் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், வெரி சிம்பிள். நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஏங்கிற மேட்ரிக்ஸ் யார், இந்த எஃப் கொடுத்துறாங்களா, எஃப்எக்ஸ்எக்ஸ், எஃப்ஒய்ஒய், இந்த இடத்துல எஃப்எக்ஸ்ஒய், எஃப்எக்ஸ்ஒய். கரெக்டுங்களா. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுங்க. சரிங்களா. டிட்டர்மினன்ட் வேல்யூ போடலாம், ஒரு நம்பர் கிடைக்குமா, அதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்த வேல்யூ நெகட்டிவ் வந்துச்சுன்னா நோ, அந்த நெகட்டிவ் வேல்யூ வந்தால் அந்த பாயிண்ட் ஷேடில் பாயிண்ட்டாக இருக்கும். பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா. இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் ஷேடில் பாயிண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணி எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்எக்ஸ்ஒய் இது போட்டுக்கோங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க, அதான் இங்கே எழுதியிருப்பேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க இந்த பாயிண்ட்டில். சரிங்களா. இந்த பாயிண்ட் தான் செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அது நெகட்டிவ் வேல்யூ ஆச்சுன்னா இதுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து ஷேடில் பாயிண்ட். சரிங்களா. ஸோ ஷேடில் பாயிண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் சொல்லலை. சரிங்களா. அந்த
எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லலை ரைட்டுங்களா. ரைட். ஸோ பொதுவாக இந்த போட்டோம் எக்ஸ்ட்ரீமம்ங்கிறது ஆப்டிமம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒன்று மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஸோ இந்த கேஸ் வேறு. நான் வந்து ஷேடியூல் பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஷேடியூல் பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ரைட்டுங்களா. ஒரு பாயிண்ட்டை வந்து ஷேடியூல் பாயிண்ட் எப்போ சொல்கிறோம்னா இந்த கண்டிஷனை மட்டும் போடுங்க, அவ்வளோதான். சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பாயிண்ட்டை மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் எப்போ சொல்ல போகிறோம், இந்த ஆப்டிமம் சொல்ல போகிறோம், எக்ஸ்ட்ரீமம்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு என்ன கான்செப்ட்னா இந்த இதுதான் முக்கியமானது. இது கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக எஃப் ஹேஸ் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ ஆஃப் ஏ, பி அப்படின்னா இந்த எஃப்எக்ஸ் இந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னது எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. சரிங்களா. அது நெசசரி தான், சஃபிஷியன்ட் கிடையாது. சரிங்களா. சஃபிஷியன்ட் கண்டிஷன் இங்கே இருக்குது பாரு, இதுதான் முக்கியமானது. இதுதான் சஃபிஷியன்ட். ஆக்சுவலாக இந்த 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 பாயிண்ட் வந்து என்னது ஜஸ்ட் என்னது இந்த 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 பாயிண்ட் வந்து என்னதுன்னா இது ஜஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது ரைட்டுங்களா. எக்ஸ்ட்ரீமாக ஆகுனா சில ஸ்ட்ராங் கண்டிஷன் வேணும். சரிங்களா. அதுதான் இந்த கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா இப்போ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா டெரிவேட்டிவ் ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா. இப்போ ஏ, பி தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். டெரிவேட்டிவ் ரெண்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி ஜீரோ ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது அங்கே அதே தான் சேம் கான்செப்ட். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் எப்போ மாறணும்னு நம்ம பார்க்குறோம். அதே தான் இங்கே எழுதணும். எஃப்எக்ஸ்ஒய், எஃப்எக்ஸ்எக்ஸ், எஃப்எக்ஸ்ஒய், எஃப்ஒய்ஒய், எஃப்எக்ஸ்ஒய். இது ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குமா, இந்த பாயிண்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்போ நம்பராக மாறிடும். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இந்த டிட்டர்மினன்ட் ஏ வந்து பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ இருக்குன்னு வந்தாச்சுன்னா அப்புறம் மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா. இதுதான் முக்கியமான கான்செப்ட். புரியுதுங்களா. ஷேடியூல் பாயிண்ட்டுக்கும் கிரிட்டிக்கல் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஷேடியூல் பாயிண்ட்டுக்கு இதே தான் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்தால் அது அந்த பாயிண்ட் வந்து ஷேடியூல் பாயிண்ட் சொல்லிக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா. அந்த பாயிண்டில் அது எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ அட்டைன் பண்ணும், மேக்ஸிமம் ஒரு மினிமத்தை எடுக்கும். சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ அடுத்து மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா அதே தான். சப்போஸ் நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஜீரோ ஈக்குவேட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இது என்னென்னு பாருங்களேன், இதுதான் நான் சொன்னது. இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அதே தான் சேம் மேட்ரிக்ஸ்க்கு வரோம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா, எஃப்எக்ஸ்ஒய், எஃப்எக்ஸ்எக்ஸ் டயகனல் ஃபுல்லாக எஃப்எக்ஸ்எக்ஸ், எஃப்ஒய்ஒய், இங்கே எஃப்எக்ஸ்ஒய். சரிங்களா. ரைட். இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறது நம்பராக மாறிடும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிம்பிளாக பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் என்னது பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து அதாவது நெகட்டிவாக வந்துச்சுன்னா ஏ இஸ் ஆக்சுவலாக எழுதிட்டோமா, ஏ வந்து இந்த ஏ வந்து இஃப் இங்கே எழுதுகிறேன். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு எழுதுகிறேன். இஃப் அந்த ஏங்கிறது ஏஸ் மேக்ஸிமம் பாயிண்ட்டாக அந்த ஏ இஸ் நெகட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு ஏ வந்து நெகட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கணும். மினிமம் பாயிண்ட்டுக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வெரி சிம்பிளான ப்ராசஸ். சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே எழுதிப்போம் வளைச்சு. இப்போது ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த நம்பராக மாறிடும். அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. அது பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பார்ப்போம். சப்போஸ் நெகட்டிவ் வரும். சரிங்களா. நெகட்டிவ் டிட்டர்மினன்ட் பாசிட்டிவ் வந்தால் அந்த பாயிண்ட் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னவா மாறினா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஃபினைட்டாக மாறிடும். நெகட்டிவ் டிட்டர்மினன்ட் வேல்யூ பாசிட்டிவ். ரைட்டுங்களா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மைனஸ் சைன், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ மைனஸ் சைன், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ப்ளஸ் சைன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணுங்க. ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் 1x1க்கு நிறைய பேர் தெரிய மாட்டேது. அதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 வந்து என்ன சொல்லிடுவீங்க, கரெக்டாக 3ன்னு சொல்லிடுவீங்க. 1x1 டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் -3க்கு என்ன சொல்லணும், நீங்கள் -3 தான் சொல்லணும், +3ன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதில் முக்கியமான விஷயம், அதில் நம்ம மாட்டிடக்கூடாது. சரிங்களா. கேவலம் ஒரு 1x1 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியாமல் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது நம்ம. சரிங்களா. 1x1 டிட்டர்மினன்ட்டுக்கு இந்த ஏ எடுத்துக்குவோம். இது டிட்டர்மினன்ட் மாடலஸ் கிடையாது. இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து ஏ தான், அப்படியே காப்பி பண்ணுறது தான். இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ டிட்டர்மினன்ட்டு அது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஏ வந்து நெகட்டிவ் டெஃபினைட்டாக இருந்தால் அந்த பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டாக மாறிடும்.
அப்புறம் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அதே தான் சேம். இப்போ மினிமம் பாயிண்ட்டுக்கு அதே தான். ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினேட்டாக மாறும். பாசிட்டிவ் டெஃபினேட்டாக அர்த்தம் இந்த டிட்டர்மெண்ட் பாசிட்டிவ், ஏயும் பாசிட்டிவ். அப்படி இருந்துச்சுன்னா அர்த்தம் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவா மாறிடும்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டாக மாறிடும். அதான் ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினேட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, வெரி சிம்பிள். சரிங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, டிட்டர்மெண்ட் வேல்யூ நெகட்டிவ் ஆயிடுச்சு, அந்த பாயிண்ட் வந்து ஷேடில் பாயிண்ட். வெரி சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ கமா பி கண்டுபிடிச்சிருங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதான் ஏ கமா பி தான் இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட். சரிங்களா? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒன்று ஷேடில் பாயிண்ட்டாக வரலாம் அல்லது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக வரலாம். ஓகேங்களா? ஷேடில் பாயிண்ட்டுக்கு என்ன கான்செப்ட்னா அந்த சொன்ன டிட்டர்மெண்ட் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் fxx fyy fxy fxy இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ டெட் ஏ நெகட்டிவ் லெஸ் தென் 0 வந்து அந்த பாயிண்ட் வந்து ஷேடில் பாயிண்ட் சொல்லிடலாம். முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். அதே நேரத்தில் இங்கே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு அதே டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இதே டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. டெட் ஏ வந்து பாசிட்டிவ். டெட் ஏ வந்து பாசிட்டிவ்னு வந்தால் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேயே என்ன 2 கேஸ் இருக்கா? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க ரைட்டுங்களா? இப்போ அதே கேஸில் நெக்ஸ்ட் கேஸ் அப்புறம் மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட். மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஏ வந்து நெகட்டிவ் டெஃபினிட்னு சொல்லணும். ஓகே, ஏ வந்து நெகட்டிவ் டெஃபினிட் சொல்லணும். மினிமம் பாயிண்ட்டுக்கு ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினிட் சொல்லணும். அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் எப்போ கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மைனர் கண்டுபிடிப்போம். அதாவது நெகட்டிவ் டெஃபினிட்னா மொதல் வேல்யூ நெகட்டிவ் வரணும், அடுத்து பாசிட்டிவ் வரணும். கரெக்டுங்களா? மினிமம் பாயிண்ட்னா அர்த்தம் பாசிட்டிவ் டெஃபினிட் வரணும். அப்போ எல்லாமே பாசிட்டிவ்னு வரணும். இல்லைன்னா சிம்பிளாக விடுங்க, இல்லைன்னா வெரி சிம்பிள் இப்படி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் ஐகன் வேல்யூஸ்னு வச்சுக்குவேன். மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு என்னது? இங்கே எல்லா ஐகன் வேல்யூஸும் நெகட்டிவ்ஸாக வரும். இப்படி எடுத்துக்கலாம். இல்லை என்னது? ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் டெஃபினேட்டுக்கு ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ். அதுமாதிரி பாசிட்டிவ் டெஃபினேட்டுக்கு ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். இப்படியும் கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்படினாலும் எங்கள் ஆன்சர் இப்போ கரெக்டாக பண்ணிடுங்க. ஐகன் வேல்யூஸா ஆர் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் எல்லாமே அப்படி சிம்பிளாக முடிச்சுக்குவேன். எவ்வளோன்னு பேசுகிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லா ஐகன் வேல்யூஸ்க்கு எல்லாமே எல்லா ஐகன் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் என்னது? அது நெகட்டிவ் டெஃபினேட்டாக மாறிடும், மேக்ஸிமம் பாயிண்ட்டாக மாறிடும். எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினேட் ஆகிடும், அப்புறம் மினிமம் பாயிண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இதை தான் இங்கே எழுதியிருப்போம் கதையாக பாருங்கள். ஸோ இது வெரி சிம்பிள். இப்போ இது கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது? இந்த கொடுத்துருக்காங்க. இந்த தான் கொஸ்டின். சரிங்களா? இதுக்கு எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? ஆக்சுவலாக சில நேரத்தில் ஷேடில் பாயிண்ட்டே கேட்பாங்க. ஷேடில் பாயிண்ட் கேட்ட இங்கே இதில் இருந்து நான் சொன்ன எல்லா கொஸ்டினையும் உள்ளே கொண்டு வந்துடணும். சரிங்களா? ரைட். இப்போ அது கொடுத்தாச்சா? நான் என்ன செய்யறேன்? டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். இது 0 ஈக்குவேட் பண்ணி 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். அதை நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 ஒய் ஈக்குவல் 0 காம்படிஷனில் வரும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம எடுக்கலை. அதெல்லாம் இங்கே கொடுக்குறதுனா அதெல்லாம் எடுக்கலை. சரிங்களா? இதெல்லாம் வரும் சொல்யூஷனில். எக்ஸ் இஸ் இது மட்டும் கிடையாது, இதுவும் வரும். 0,0 வரும். ஓகேங்களா? இப்போ அதே சொல்ல மாட்டேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சொல்லிட்டேன், பாசிட்டிவ் சொல்லிட்டேன். 0 ஆனால் என்னால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த போட்டிருக்கோமா? இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் ஆனால் சொல்லிடுறேன். டிட்டர்மினன்ட் சப்போஸ் நியூட்ரலாக 0 டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆகுதுன்னா என்னால் எந்த ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. சரிங்களா? ஷேடில் பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூவை வச்சு நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 0,0 என்னது? ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக இருக்கும். இப்போ 0,0வும் 3,2வும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன செய்யணும்? ஷேடில் பாயிண்ட்டா ஆர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டான்னு செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் அதெல்லாம் கொடுக்கல, டேரெக்டாக எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த இருக்குது, இதை ரெண்டையும் நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டேன். இது கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இதுன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது.
ஆமாம் பண்ணிக்கலாம் தானே. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. அந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது ப்ராசஸ் முடியல. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்லியாச்சா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இதெல்லாம் செக் பண்ணணும் சரிங்களா. அதெல்லாம் இப்போ செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சரிங்களா. அதனால் இது பெரிய ஃபங்க்ஷன், அதனால் நம்ம அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் ஆன்சரே போட்டுடலாம். ஸோ 3,2 இங்கே இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள் 3,2 ஆப்ஷன் இது சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல். ஓகே, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் போகுது இந்த சம். ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா இப்படி எழுதுக்குமா, ஐ ஆஃப் ஒய் கமா எக்ஸ்னு எழுதிடுவோம். எழுதிட்டு இதை எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதியிருப்போம். அதாவது இந்த கவ் பாசஸ் முக்கியமான எக்ஸ்ட்ரீமல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்யணும், இந்த கவ் பாசஸ் த்ரூ கண்டிப்பாக எழுதணும். கொடுக்கலாம் அந்த மீனிங். இந்த கவ் இந்த எக்ஸ்ட்ரீமல்ஸ்னு ஒன்று சொல்லுவோமா, அது x0, y0ங்கிற கர்வ் வழியாக போகணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சில ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுவோம். அது புரிஞ்சுக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சப்போஸ் எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்க இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அது வந்து எக்ஸ்ட்ரீமலே வராது. ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸ்ட்ரீமல் ஆகும். பண்ணலாம் எக்ஸ்ட்ரீமல் ஆகாது. அதுவுமே வீடியோஸில் போட்டிருப்போம். நிறைய கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் நான் 80% நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. ரைட்டுங்களா. சரி, இப்போது ஆய்லர்ஸ் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இதான் எழுதியாச்சு. எஃப்ஒய் இதில் இல்லவே இல்லை, 0 ஆச்சு. அப்போது இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். இது வந்துருச்சா. இது கான்ஸ்டன்ட். இதை இங்கே கொண்டு போகும்போது கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். டெரிவேட்டிவ் 0னா அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டு. இந்த 0 கொண்டு வரேன். எனக்கு டெரிவேட்டிவ் இருக்குது, எனக்கு ஒய் தான் வேணும். நான் இன்டெகிரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ ஒய் கிடச்சிரும், அவ்வளோதான். இப்போ இந்த இது கிடச்சிருக்கா. இதில் என்ன பண்ணுறேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த CB4 அவங்க K1 எடுத்துருக்காங்க. இதை டியை வந்து அவங்க K2 எடுத்துருக்காங்க. சரிங்களா, ஈஸி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கவேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒரு சூப்பரான கொஸ்டின். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய 10 மார்க் கொஸ்டின், அது 15 மார்க் கொஸ்டின் கொடுக்கணும் இந்த கொஸ்டினுக்கு. இன்னொரு முக்கியமான மெத்தட் ராலே-ரிட்ஸ் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. ராலே-ரிட்ஸ் மெத்தட்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஒரு இது கனெக்ஷன் பிட்வீன், ஆக்சுவலாக நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோமா. ஸோ இன்டெக்ரல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அது ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்குது இவங்க தான். சரிங்களா. அதாவது நம்ம ஓடி ப்ராப்ளத்தை பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னு ஓடியை அப்படியே அந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் கொடுத்து சால்வ் பண்ணி வரோமா, அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது இந்த ராலே-ரிட்ஸ் மெத்தட். சரிங்களா. ஓடிக்கும் என்னது அது இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் உள்ள ஒரு லிங்க். சரிங்களா. ஆக்சுவலாக இந்த தியரம் எதை இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த மினிமா தான் வரும். சரிங்களா. ஸோ இட்ஸ் யூஸ்டு டு மினிமா, இது ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 10 மார்க் கொஸ்டின். ரைட்டுங்களா. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு பெரிய 10 மார்க் கொஸ்டின். இதை வந்துருக்கு பார்த்தீங்களா. வந்து எழுதி இங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிச்சிடும். இந்த இடத்துல வந்து முடிச்சிடும். ரைட்டுங்களா. சரியா. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேவா. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஆப்ஷன் கொடுத்ததுனால அதுக்கு ஒரு ஃபேவரான சாய்ஸஸ் இருக்குது. வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், இது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாங்க. நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரீமல்ஸ் வந்து கண்டிப்பாக பாசஸ் த்ரூ இந்த பாயிண்ட் வழியே போகும். இப்போது இந்த ஒய்ங்கிறது தான் எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லியாச்சுன்னா அந்த கர்வ் பாசஸ் த்ரூ 0,0 π/2, 1ன்னு சொல்கிறேன். இப்போ ஒய்க்கு. சரிங்களா. ஒய்ங்கிற கர்வ் வந்து ஒய் ஆஃப் எக்ஸ்ங்கிற கர்வ் எக்ஸ்ட்ரீமல்ஸ். இப்போ இது வந்து செட் ஆஃப் எக்ஸும் அண்ட் பாசிங் த்ரூ 0,0 அண்டு π/2, -1. அதை வச்சு நீங்கள் ஆப்ஷனில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒய்க்கு செக் பண்ணுறேன். இப்போது எக்ஸு 0 கொடுக்கும்போது ஒய் வேல்யூ 0 வரணும். இப்போ எக்ஸு 0 கொடுக்கும்போது ஒய் வேல்யூ 0 வந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஆனால் இங்கே இது போயிடும், இந்த கான்செப்ட் போயிடும். இதில் இந்த இது கொடுக்குறேன், இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுற இடத்துல. இப்போது எக்ஸுக்கு நம்ம π/2 கொடுக்குறேன். அப்போ செட்டுக்கு என்ன கிடைக்கும், ஒய் 1 தான் கிடைக்கும், -1 கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதான் அவங்க கொஸ்டின் செட்டை ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருவாங்க. எடுத்துகிட்டு இந்த பவுண்டரி கண்டிஷனில் சில இடத்துல மாட்டிக்குவாங்க. சரிங்களா. அவங்க இந்த ஆப்ஷனை அவங்களால மாற்றவே முடியாது, வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. சரிங்களா. இந்த மாதிரி சில நேரம் ரொம்ப கஷ்டமாக செட் பண்ண நினைப்பாங்க கொஸ்டினை.
இந்த ஆப்ஷன் செட் பண்ணும்போது பவுண்டரி கண்டிஷன் செட் பண்ணும்போது அவங்களால அந்த செட்டிங் பண்ணவே முடியாது. அந்த கொஸ்டின் ரொம்ப ட்ரிவியல் கொஸ்டினாக மாறிடும். அந்த கூத்து தான் அதில் நடந்திருக்கு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து வாங்க. இது அதே மாதிரி சேம் கான்செப்டா? இங்கேயே அதே தானே சேம் கான்செப்ட். இது அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு π/2 கொடுக்குறேன். செட் வேல்யூ 1 தான் கிடைக்கும். நான் -1 கொடுத்தேன். அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே வரும்போது இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். அப்போது எக்ஸுக்கு நான் π/2 கொடுக்கும், ஒய்க்கு -1 கிடைக்கும். நான் +1 கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த 3மே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இதான் ஆன்சர். ரைட்டுங்களா? வெரி சிம்பிள். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ODE PDயை வந்து ஆப்ஷன் வச்சு அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது இதில் என்ன கான்செப்ட்னா, அந்த எக்ஸ்ட்ரீமல் பாசஸ் த்ரூ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் அது தெரியணும். இந்த எக்ஸ்ட்ரீமல் பாசஸ் த்ரூ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் அதுதான் ஒரு முக்கியமான ரோல். அதை புரிஞ்சுட்டாலே ஒரு ஆப்ஷனாக 2 ஆப்ஷனாக ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுதான் அதில் மெயின் ரோல். ODE PDயில் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த கர்வ் பாசஸ் த்ரூ வாட். ரைட். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண, ஒரிஜினலாக எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேனே. இது கொடுத்துருக்காங்களா? வெரி குட். நான் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, இது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2 டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுனால நான் 2 ஆய்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். ஒன்று இதுக்கு ஒய்ங்கிற டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு அண்ட் இசட்டுங்கிற டிபெண்டன்ட் 2 ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்படி கூட கேட்கலாம். கேட்டுட்டு ஆய்லர்ஸ் லெக்ராஞ்சி ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒன்று மட்டும் இருந்துச்சு, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் இருக்காது. செட் ஆஃப் எக்ஸ் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். I of y of x வந்து இங்கே கர்வ் பாசஸ் த்ரூ x0 y0, f of x, y, y dash இது மட்டும் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீமல்ஸ். இது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது, அது y. கரெக்டுங்களா? இங்கே வந்து y செட் இருக்குது. அப்போ 2 இது வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு இது எழுதியிருப்போம், இன்னொன்றுக்கு அதேமாதிரி செட்டுக்கு எழுதிக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். அவ்வளோதான். வழக்கம் போல் என்னது இதை கொடுத்துட்டாங்களா? இதுதான் எஃப் ஆஃப் இது. அப்படியே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். fy இதுலேருந்து fy கண்டுபிடிச்சலாம், fy டேஷ் கண்டுபிடிச்சலாம். அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ODE கிடச்சிருக்கு. அதேமாதிரி செகண்ட் கண்டிஷனில் அதேமாதிரி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த 2 இதை என்ன பண்ண போகிறோம் தான் கான்செப்ட். இந்த 2 இது என்ன பண்ண போகிறோம், அப்படியே சால்வ் பண்ணிடக்கூடாதுங்க. இது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், இது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், இது ஒரு டிபெண்டன்ட், 2 அப்படி சால்வ் பண்ணிடக்கூடாது. ஒரு டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வரும்போது தான் சால்வ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி. அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணேன். 3 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி மாறி. இப்போ இது பாருங்கள், இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். 1 -1 i - இதுக்கு நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம். சாரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போது அடுத்து இதை என்ன பண்ணணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இதை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் d² dy² இந்த டேர்மாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன செய்யணும்? இதை 2 டைம்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணி செட்டை கண்டுபிடிக்கணும். 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணி செட்டை கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்து இந்த 2 வேல்யூஸ் அப்ளை பண்ணி இந்த 4 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக C1 C2 C2 வேண்டாம், இங்கே C1 வேண்டாம். ஆமாம், அதே தான். 1 2 3 அதே. இந்த 4 இதை நம்ம 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதை அப்ளை பண்ணுறதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆயிரும். சரிங்களா? இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் அவங்க கொடுக்கலாம். டிஎன் செட்டில் கேட்டாங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் கொடுத்து ஆன்சர் கொண்டு வர சொன்னாங்கன்னா ஓகே. பட்டு 100 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாக இது நாட் பாசிபிள். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கான்செப்ட்டு? இது போட்டாச்சு. ஆக்சுவலாக இது நெக்ஸ்ட்டு நான் நான் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினச்சேன். ஒரு நல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடத்தலைன்னு நினச்சிட்டேன். இங்கே ப்ராப்ளம் கேட்டாங்க. ரைட். பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா d² இது கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு 5 cos t. இதுக்கு வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கிடையாது. முக்கியமான பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன தெரியணும். பர்டிகுலர் சொல்யூஷன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அர்த்தம். இது வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். சரிங்களா? அவ்வளோதான் மீனிங். பர்டிகுலர் சொல்யூஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டும் ஒன்று தான். பர்டிகுலர் இன்டெக்ரல் தானே படித்தோம். பர்டிகுலர் சொல்யூஷன் படிக்கல. இன்டெக்ரல்னால் இங்கே மீனிங் என்ன, சொல்யூஷன் அர்த்தம். PDன்னு ODE இல்லை. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும், வெரி வெல். இதை எடுத்துக்கலாம். 5 cos t by this d² ரீப்ளேஸ் பண்ணணும். d² பதில் என்னது? மைனஸ். அது போட்டுருக்காங்க. d² ஆஃப் மைனஸ் நிறைய டிக்கு பதில் 1 அப்படி தூக்கி போடக்கூடாது. அது வந்து வேறு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதை பண்ணணும். சைன் காசில் d² தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். மைனஸ் ஆஃப் d² மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு அதோட ஸ்கொயர். சரிங்களா? அதான் நீட்டாக எழுதியிருப்பேன். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணியாச்சா? பண்ணதுக்கப்புறம் d² வந்து நம்பராக மாறிடும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து காஞ்சுகேஷன் எடுப்பாங்க. இதை மேலே எங்கேயும் இந்த 3D
+1 காஞ்சிகேஷன் 3D -1 மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே A + B A - C ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த d² பேர் மறுபடியும் -1 போட்டு கீழே டினாமினேட்டர் ஃபினிஷ் ஆயிரும். நியூமரேட்டர் என்ன பண்ணால் அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம். ஓகேங்களா? 3D cos D, D மீன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். அவ்வளோதான். இதை காஸ் டியை ஒரே ஒரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் -19 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் டிஏ இருக்காது. ஸோ இதான் என்னது பர்டிகுலர் இன்டெக்ரல் பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ். மைனஸ்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணி இப்படி வரும். அதாவது 3/2 1.5 எழுதிக்கலாம், 1/2 0.5 எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ரைட்டுங்களா? சப்போஸ் உங்களால் சால்வ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க. சால்வ் பண்ண தெரியலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சில ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ண பார்க்கணும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் சி வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சி கெஸ் பண்ணுறீங்க, டியை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வாங்க. இந்த கொடுத்தாச்சுல ஒய் ஆஃப் டி வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போது அது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி உங்களால் இந்த இதை கொண்டு வர முடியுதான் பாருங்கள். 5 cos t கொண்டு வர முடியுதான் பாருங்கள். இந்த டைம் 5 cos t மாற்ற முடியுதான் பாருங்கள். மாற்றவே முடியாது. அதனால் ஆப்ஷன் சி வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி இது செகண்ட் சொல்யூஷன் இது கொடுத்துருப்பாங்க டியில். இதை கொடுங்க, அதே ப்ராசஸ் பண்ணுங்கள். இதை வந்து 5 cos t மாற்ற முடியும், மாற்றவே முடியாது. அப்போ சிடி ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி ஒன்றுமே தெரியல அப்படி பண்ணிடுங்க. வேறு வழியே கிடையாதுங்க. சொல்யூஷன் அதான அர்த்தம். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் சொல்யூஷன். நம்ம ஆல்ரெடி குவாட்ரடிக் நம்ம 10th அதெல்லாம் படிச்சுட்டு வரோம். ஈக்குவேஷன் சொல்யூஷன்னா அதான அர்த்தம். அப்படி வரணும். இப்போ இதுவும் தெரியல, இங்கேருந்து சப்ஸ்டிட் பண்ணி அப்படி ரிஜெக்ட் பண்ணி வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஆனால் டைம் ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? சார் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் டக்குன்னு போட்டு ரெண்டே நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். பட் இங்கேருந்து வரும்போது லக்லி நம்ம ட்ரை பண்ணுறதே ஆன்சராக வந்தால் ஓகே, வரலைன்னா டைம் ஆகும். ஓகேங்களா? அதான் அதில் ஒரு ட்ராபேக். ஆப்ஷன்லேருந்து வர்றது அது ட்ராபேக். தான் சில கொஷினுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும், சில கொஸ்டினுக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d² y x. என்னப்பா ரெண்டு இது கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒன்று இப்படி கொடுக்கணும். எக்ஸில் கொடுத்துருக்காங்களா? இது டி கிடையாது, tx². ரைட்டுங்களா? tx². ஓகே. அப்போ இந்த தெளிவாக கொடுத்து இதான் முக்கியமான நம்ம முக்கியமான ஆள் இவன் தான். இவன் மட்டும்தான். இந்த கர்வ் பாசஸ் த்ரூ 0,1. இந்த கர்வ் பாசஸ் த்ரூ 0,1. அதாவது இது போட்டக்கூடாது. இது வந்து டெரிவேட்டிவ். இது இந்த கர்வ் பாசஸ் த்ரூ 0, அப்படி எடுத்துடக்கூடாது. இது மீனிங் டெரிவேட்டிவ் கிடையாது, நமக்கு தான் ஒய் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ் பாசஸ் த்ரூ 0,1ங்கிற பாயிண்ட் வழியே எந்த இது போகுதுன்னு பாருங்கள். போச்சுன்னா அது வந்து இதில் இருக்கும். போயிடுச்சுன்னா அதுக்கு சான்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது ரிஜெக்ட் ஆகிரும். பார்ப்போம். 0,1 எங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்கள். x0 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது வந்து காம்படிஷனில் இது இருக்குது. ரைட்டா? இது காம்படிஷனில் இருக்குது. 0 1 எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன்னா எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது எனக்கு என்ன வராது. ஏன்னா எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இந்த வேல்யூ 0 ஆயிரும். அவன் 1ன்னு அப்போ இது ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. அதே மாதிரி இங்கே 0 இது 1 இது இருக்கா? அதே மாதிரி இங்கே இந்த 3 பேர் காம்படிஷனில் இருக்கா. அப்போ ஒரு ஆள் ரிஜெக்ட் ஆகிட்டா, அவ்வளோதானே? அதுவே நம்ம மிகப்பெரிய சக்ஸஸ். இப்போ இந்த 3 பேரில் யாருன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி சப்போஸ் இப்போ இதை எடுத்துட்டிங்களா, ஒன்றுமே தெரியல இப்படி பண்ணிட வேண்டியதுங்க. ஸோ சப்போஸ் யூ அஷ்யூம் திஸ் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஒய் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இதை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பாருங்கள். எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன். எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு 1 கிடைக்கும். ஒய் டேஷோட 0 1. அப்போ வரதான் பாருங்கள், வராது. எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், 0 ஆயிரும். -0 -1 கிடச்சிருக்கு, அங்கே 1. அப்போ இது ரிஜெக்ட் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக, ஒன்றுமே பண்ணல. அடுத்து நான் இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று இதை எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் இது நான் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம். ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ரைட். இப்போ என்ன பண்ணோம்? ஒய் டேஷில் எக்ஸுக்கு 0 கொடுக்கும், ஒய்க்கு 1 கிடைக்கும். ஒய் டேஷ்க்கு 1 கிடைக்கணும். 0 இங்கே 0 இங்கே 1 2 கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதனால் இது ரிஜெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், நீ ஒன்றுமே பண்ணல. 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்குது 1 அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி பண்ணலாம்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பரான ஐடியாங்க. ஸோ அதாவது பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம், இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் நம்ம இந்த மாதிரி டீல் பண்ணலாம். சப்போஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் என்னங்க கொடுத்துருப்பாங்க? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த பவுண்ட்ரி இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதானே? அப்போ இதே போதுமே, எதுக்கு தேவையில்லாமல் சால்வ் பண்ணுறோம்னா. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கணும். ஆப்ஷன் கொடுத்தா நம்ம இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். இப்படி தான் நான் சால்வ் பண்ணுவோம். இது கொடுத்துனா இது மாற்றி எழுதிட்டேன். ரைட்டுங்களா? எழுதிட்டு
இதை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போது ஸோ காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. பிஐ மட்டும் நான் போடணும். பிஐ வந்து என்னது = எக்ஸு பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதே மாதிரி எழுதிட்டேன். இதை வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த தேரத்தை யூஸ் பண்ணோம். இந்த எக்ஸுங்கிறது பாலினாமியல் வந்தாலே என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற பாலினாமியல் வந்தாலே நம்ம இந்த பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1 + x ஹோல் பவர் -1. அப்போது இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வருமா, கொண்டு வரும் மைனஸ் ஆயிரும். மைனஸ் வந்தால் அல்டர்னேட்டிவாக சைன் மாறும்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் நான் புரிஞ்சுக்குவேன். எப்பயுமே இங்கே ஒன்றுமே எழுதிடுவேன். இங்கே மைனஸை உள்ளே கொண்டு வந்துடுவேன்னா அப்போ மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆனால் சைன் அல்டர்னேட்டிவாக மாறிக்கிட்டே இருக்குன்னு அடுத்து கன்க்ளூஷன் வரிசையாக போட்டுருவோம். அவ்வளோதான். ப்ரொவைடட் mod x வந்து 1 இருக்கணும், <1 இருக்கணும். அதே மாதிரி இங்கே எழுதுவது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்னால் எல்லாமே ப்ளஸ், அவ்வளோதான். அதே தான் இங்கேயும் ப்ளஸ் 2x வந்துருமா, 2x வந்து எல்லாமே ப்ளஸ் வரும். 2 3 4 அல்டர்னேட்டிவாக நம்பரை மாற்றி போட்டுற வேண்டியதான். இங்கே போட்டு மைனஸ் வந்துடும், அல்டர்னேட்டிவாக சைனை மாற்றி போட்டுற வேண்டியதான். சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி ரைட். இப்போது நான் இதை எழுதிட்டேன், நான் இப்படி மாற்றிட்டேன், ஹோல் இன்வெர்ஸ் மாற்றியாச்சு. இது அது மாதிரி இந்த இது அப்ளை பண்ணுறேன். இப்படி வந்தாச்சு. ஆக்சுவலாக இதை உள்ளே கொண்டு வரோம். x × 1 x டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னால் அர்த்தம் இந்த எக்ஸை வந்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 0. இது என்ன அர்த்தம்னா இது d⁴ ஆயிரும். அந்த எக்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம் 4 டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ 0 ஆயிரும். அப்போ அது ஃபுல்லாக 0 ஆயிரும். எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், பிஐ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிரும். இதை அப்படியே பவுண்டரி கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இதை அப்ளை பண்ணும்போது C1 கிடச்சிரும். இதை அப்ளை பண்ணும்போது C2 0 ஆயிரும். இதை அப்படியே ரெண்டையும் இதில் தூக்கி கொடுங்க. சரிங்களா, இதில் கொடுக்கும்போது 1 இது 0 ஆச்சு. அப்போது எக்ஸ் காஸ் எக்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். கேட்டுங்களா? ஓகே, நல்ல வேளை இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஸோ ஓடி வந்து டச் பண்ண முடியாதுன்னு பார்த்தேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாருங்கள், பிடியிலே வெளுத்து வாங்கியாச்சு. ஓடியில் சொல்லவா வேண்டாம். உங்களுக்கு நான் பிடியே சூப்பராக நடத்தி கொடுத்துட்டேன். சரிங்களா, அதனால் ஓடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே தான் சேம் கொஸ்டின்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிஷனாக அந்த ஒய்க்கு 1 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 1, அதாவது கர்வ் பாசஸ் த்ரூ 0,1. அவ்வளோதான். இதை வச்சு அதே மாதிரி தான் பண்ணுவோம். இந்த கர்வ் பாசஸ் த்ரூ 0,1. அப்போ எது வரும்னு பாருங்கள். எக்ஸுக்கு 0 கொடுக்கும், ஒய் 1 கிடைக்கணும். எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வரும், log y வேல்யூ 4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து கொண்டு வர முடியாது. log 1 வராதுல்ல, log 1க்கு வேல்யூ 0 தான் வரும். புரியுதுங்களா? இப்போ log y = 4ன்னு கிடச்சிருக்கா. இல்லை இப்படி வாங்குவேன் இது. ஸோ log 1 இது ட்ரூவாக இருக்கும். log 1 = 0 + 4 இது ட்ரூவாக இருக்கணும். இப்போ log 1 = 4ன்னு வருது. ஃபால்ஸ் இல்லை. log 1 வேல்யூ என்னது 0. அப்போது இது ரிஜெக்ட் ஆகிரும். அதே தான் இங்கேயும். இங்கே பார்ப்போமா, log 1 ஒய்க்கு 1 கொடுப்பேன். இங்கே 0/2 0/2. அப்போ log 1 0 0 இருக்குது. ஸோ காம்படிஷனில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதுவும் காம்படிஷனில் இருக்கும். ஓகே, இந்த 3 பேர் காம்படிஷனில் இருக்கிறாங்க. ரைட். ஸோ அதை எப்படி பண்ணனா ஆஸ் யூஷுவல் இந்த கொடுத்துட்டாங்களா. இது என்ன வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறோம். வேரியபிள் செப்பரபிள் அழகாக செப்பரேட் பண்ணிடலாம். இல்லை, செப்பரேட் பண்ணி இங்கே log yன்னு வரும். இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். x³ 3ன்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஒய் பிளேஸில் 1 கொடுக்கணும், எக்ஸ் பிளேஸில் 0 கொடுத்துட்டேன். log 1 வேல்யூ 0ன்னு தெரியும். ஓகே, அப்போ 0 = c 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேஸ் 0 ஆயிரும். அவ்வளோதான். இது நான் எக்ஸ்போனன்ஷியல் பண்ணுறேன். இது ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the general solution of the nth order differential equation கொடுத்துருக்காங்க. ODE PD 2 சேர்ந்து தான் அதில் அர்த்தம். containing at most n independent constants, at most n independent, at least இங்கே at most exactly n dependent constants. சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ODE PDயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுவுமே நான் வீடியோஸில் போட்டாச்சு. ஆக்சுவலாக பாருங்கள். ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, ஃபார் a general solution of the nth order ODE or PD. ஓகே, nth ஆர்டர் கூட போட வேண்டாம், அப்படியே வச்சுக்குவோம். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஒரு ODE or PD. எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஆர்டர் இருக்கும், டிகிரி இருக்காது. ஆர்டர் இருக்குமா? ஓகே, வெரி குட். ஸோ ஆர்டர் ஆஃப் த ODE or PD is equal to நம்பர் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? அது ODE இருந்தாலும் சரி தான், PD இருந்தாலும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுவோம், ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஒரு சொல்யூஷன் எப்போ ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம்னா இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா?
ஓகே, இது வந்து என்னது ஓடிஇபிடியில் சரிங்களா. இப்போது நான் சிங்குலர் இன்டெக்ரல்னாலும் ஒன்று தான், சிங்குலர் சொல்யூஷனாலும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன் பிடிஇயில் சரிங்களா. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா சிங்குலர் இன்டெக்ரல் சொல்லுவாங்க. ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு சொல்யூஷன் எப்போ சிங்குலர் சொல்யூஷனாக மாறும்னு கேட்பாங்க. அப்போ என்ன கான்செப்ட்னா, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன் தட் சொல்யூஷன் ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இன் தட் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்படி இருந்தால் அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுவோம், சிங்குலர் இந்த சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. சாரி, கம்ப்ளீட் இன்டெக்ரல் மாற்றி சொல்லிட்டேன். கம்ப்ளீட் இன்டெக்ரல் கம்ப்ளீட். ஓகேவா, அதாவது சிங்குலர் சொல்யூஷன் என்ன பண்ணுவோம்னா, அந்த இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ செட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். அதை டோ இசட் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, டோ இசட் பை டோ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஏபியை ஈக்குவேட் பண்ணி 0ன்னு கண்டுபிடிச்சி கிடைச்சி சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனாக தான் என்ன சொல்லுவோம், சிங்குலர் சொல்யூஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா, நான் சும்மா எழுதியிருக்கேன். ரைட்டுங்களா, இதை ஒன்றே எழுதிடாங்க. இது சும்மா சொல்லியிருக்கேன். இப்படி வச்சுக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கோம். இது சொல்யூஷன். ரைட்டுங்களா, இந்த சொல்யூஷனில் ஏபி இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ டோ இசட் பை டோ ஏ, டோ இசட் பை டோ பி அது 0ன்னு ஈக்குவேட் பண்ணி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அது இதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணி கடைசியில் ஃபைனல் சொல்யூஷன், அதுக்கு பேர் தான் சிங்குலர் சொல்யூஷன். ரைட்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கொஸ்டினுங்க. வெரி எலமெண்ட்ரி கொஷின்ஸ் ப்ரொவைடட் இது தெரிஞ்சதுன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வெரி ட்ரிவியல் கொஷின்ஸ். பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும். இந்த கொஷினை பார்த்தோன்னே சிரிப்பு வரும். யாருக்கு? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படித்தவங்களுக்கு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்தனா, லெக்ராஞ்சியன் எல்லுங்கிறது லெக்ராஞ்சியன் கொடுத்தாச்சு, கச்சுங்கிறது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ரைட்டுங்களா. ரைட், தென் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, எது ட்ரூன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இது நம்ம வீடியோஸில் பல முறை போட்டாச்சு. ஸோ எல்லுங்கிற லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன், டீங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி, விங்கிறது கைனடிக் எனர்ஜி. சரி, மாற்றி போட்டுக்கணும். அதாவது இங்கே தானே பொட்டென்ஷியல் எனர்ஜி வரும். இங்கே தான். ஆமாம், கரெக்டாக தான் பேசியிருக்கேன். ஸோ மாற்றிடாதீங்க. டீங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ எல்ஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ இது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனுக்கு எப்படி எழுதுவோம், டி மைனஸ் வி. அண்ட் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனுக்கு டி ப்ளஸ் வின்னு எழுதுவோம். அவ்வளோதான். இதெல்லாம் இந்த கொஷின்லாம் கேட்டாங்கன்னா வெரி லக்கி. நம்ம வந்து ரொம்ப லக்கி பர்சன் அர்த்தம். சரிங்களா. ரைட், இது சொல்லிட்டேன். ரைட்டுங்களா, பியும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட்ஸும் அவங்க நடத்தலை. அது வந்து நான் சொன்னேன்ல, இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு 20% ஒரு பாக்கி இருக்குது. அது இன்றைக்கி நாளைக்குள்ள எப்படியாச்சும் உங்களுக்கு போட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபுல் மார்க் வாங்க வச்சுருவோம். சரிங்களா. இது ஆக்சுவலாக லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட்ஸ் என்ன சொல்லுவாங்க, கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன்ல, இனிமேல் நம்ம அடுத்தோடனே கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ, அதுவே போதுமே, அவ்வளோதானே. அதுவே நான் பலமுறை சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோஸில் பலமுறை சொல்லியிருப்பேன். நம்ம இன்னொன்று சிலது நடத்த வேண்டியிருக்கும். இந்த பாய்சன் ப்ராக்கெட்டு, அது லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட் இருக்கும், அது கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஒரு வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ 36 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் ஒரு 14 கொஸ்டின் இருக்குது. அது இன்றைக்குள்ளே சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேப்பர் 3 போகலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.